வணக்கம் மக்களே. நம்பர்ஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? the product of two consecutive numbers is 4032. find the numbers ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இரண்டு அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் 4032 எனில் அந்த எண்கள் காண்க. சரிங்களா? அதாவது அந்த அடுத்தடுத்த எண்கள் என்ன? சரிங்களா? ஏதோ ஒரு அடுத்தடுத்த எண்கள் இருக்கான். சரிங்களா? அடுத்தடுத்த எண்கள்னா என்ன? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? இப்போ 1, அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்த நம்பர் 2. சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் 3. அப்போ அந்த 1 அப்படிங்கறத நீங்க n எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா n plus 1 2. சரிங்களா? n plus 2 3. சரிங்களா? அதாவது 1 1 1 1 கூடுது. சரிங்களா? n-க்கும் n plus 1-க்குமான டிஃபரன்ஸ் என்னது? ஒண்ணே ஒண்ணு தான். சரிங்களா? 1 கூடி இருக்கு. சரிங்களா? அப்ப n plus 1ல இருந்து n plus 2க்கு எத்தனை கூடி இருக்கு? 1 கூடி இருக்கு. இப்படி 1 1 கூடுச்சுனா, சரிங்களா? இப்படி 1 1 கூடுச்சுனா அதான் அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? சரி, இப்போ இதே ஒரு வேளை ஈவன் நம்பர்ஸ் ரெட்டைப்படை எண்கள் இருக்குன்னு வைங்களேன். 2 4 6 8. சரிங்களா? இதுவும் என்னாவது 2 2 கூடுது. சரிங்களா? 2 2 கூடுது. 2க்கும் 4க்குமான டிஃபரன்ஸ் என்னது? 2 4 கழிச்சா இங்க 4 2 கழிச்சா என்ன? 2. சரிங்களா? 6 4 கழிச்சா என்ன? 2. 8 6 கழிச்சா என்ன? 2. சரிங்களா? அப்போ இதுவும் என்ன? அடுத்த எண்கள் தான். சரிங்களா? ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இத பாருங்க. இப்போ 1 3 5 7 9 இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன். இங்க என்னாவது? இது ஆட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். சரிங்களா? சரி, இது என்னாவது? 2 2 தான் கூடுது. இங்கேயும் 2 தான் கூடுது. இது 5க்கும் 7க்கும் 2 தான் கூடி இருக்கு. சரிங்களா? 7க்கும் 5க்குமான டிஃபரன்ஸ் என்னது? 2 தான். சரிங்களா? அப்போ இது கான்சிக்யூட்டிவ் டேர்ம், இது என்னது? ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம், இது ஆட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம். சரிங்களா? எல்லாமே எப்படி இருக்கு? அடுத்தடுத்த எண்களாக இருக்கு. சரிங்களா? அப்போ 2க்கு அடுத்து 4 தான் என்னது? ஈவன் நம்பர். சரிங்களா? அப்போ அது ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம். 1க்கு அடுத்து 3 தான் என்னது? ஆட் நம்பர். இது ஆட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம். சரிங்களா? ஆட் டேர்ம்ஸா கூடுது, ஈவனா தான் கூடுது. சரிங்களா? ஈவனா என்னது? சேமா தான். 2 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? இதுக்கும் 2 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே இடையில எப்படி இருக்கு? 1 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 1க்கும் 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2க்கும் 1க்கும் ஒரே ஒரு நம்பர் தான் என்னது? டிஃபரன்ஸா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எண்கள் கூட 1 கூட்டினா அடுத்த எண் வருது. இது கூட 2 கூட்டினா அடுத்த எண் வருது. இது கூட 2 கூட்டினா அடுத்த எண் வருது. இப்படி ஈவனா தான் போதே தவிர இங்க 2 கூடி, இங்க 3 கூடி, இங்க 4 கூடி, இங்க 5 கூடி அப்படி கூடல. சரிங்களா? எந்த 2 நம்பருக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும், எந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும், சரிங்களா, அடுத்த எண்களுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அது சேமா தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். யாருக்குமே இதை பத்தி நம்ம நடத்திருக்கோம். சரிங்களா? சரி, இங்க ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கோம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம ஆப்ஷன் வழியாவே போகலாம். சரிங்களா? ஏதோ 2 நம்பரை பெருக்கணும். அந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும்? அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும். 1னா 2 இருக்கணும். இப்ப 6னா அதுக்கு அடுத்து 7 இருக்கணும். சரி, 10னா அதுக்கு அடுத்த 11 இருக்கணும். இப்படி அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? ரொம்ப குழப்பறனா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும். அதை பெருக்கினா 4032 வரணும். இதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல, அதாவது ஆப்ஷன்ல பாருங்களேன். ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கு? அடுத்தடுத்த எண்ணாக தான் இருக்கு. 61க்கு அப்புறம் 62 தான் வரும். 64க்கு அப்புறம் 65 தான் வரும். 63க்கு அப்புறம் 64 தான் வரும். 62க்கு அப்புறம் 63 தான் வரும். சரிங்களா? எல்லாமே எப்படி இருக்கு? அடுத்தடுத்த எண்களாக தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல உள்ள ஆப்ஷன் வழியாவே போங்க. சரிங்களா? அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க? இந்த 2த்தையும் பெருக்கி பாருங்க. 61ஐயும் 62ஐயும் பெருக்கி பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் வழியாவே போங்க. ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? எப்பவும் போல நார்மல் ஸ்டெப்பா போனீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே போவோம். இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஆப்ஷன் வழியே போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களாங்க? சரி, அப்போ 61ஐயும் 62ஐயும் பெருக்கணும் அப்படின்னா, அப்போ 61ஐயும் 62ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3782 வரும். சரிங்களா? சரி, அப்ப இது கிடையாது. சரி, அப்போ 64ஐயும் 65ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4160 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. சரிங்களா? அடுத்தடுத்த எண்களை பெருக்கி பார்த்துட்டு எனக்கு வரல. சரி, இப்போ ஆப்ஷன் சிக்கு போ. என்னது? 63ஐயும் 64ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4032 கிடைச்சிருச்சு. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? the sum of square of 3 consecutive numbers. முதல்ல அதாவது இந்த சம் இருக்கட்டும், அடுத்த சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வரும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்களேன். the sum of 3 consecutive number is 87. find the greatest number among. சரிங்களா, அதாவது 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் சரிங்களா, கூடுதல் 87 அவற்றில் பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சரி எப்படி இருக்குதா, 3 எண்கள் இருக்குதான். சரிங்களா, அந்த 3 எண்களும் எப்படி இருக்குதா, அடுத்தடுத்த எண்களாக இருக்குதான். சரிங்களா, சரி அடுத்தடுத்த எண்கள்னா அந்த அடுத்தடுத்த எண்கள் என்ன அப்படிங்கறத அவங்க கொடுக்கல. சரிங்களா, அப்போ நான் சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா, ஒரு எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா. சரி, அப்போ அடுத்தடுத்த எண்கள்னா எக்ஸ்ல இருந்து 1 கூடி இருக்கும். சரிங்களா, சரி இதுக்கு அடுத்த எண்ணா எக்ஸ் பிளஸ் 1ல இருந்து இன்னொன்னு கூடி இருக்கும். சரி, எக்ஸ் பிளஸ் 2. சரிங்களா, எக்ஸ்ல இருந்து 1 கூடிச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1ல இருந்து இன்னொன்னு கூடிச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 2. இந்த மாதிரி தான் என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இங்க ஈவன் கான்சிக்யூட்டிவ், ஆட் கான்சிக்யூட்டிவ்னு கொடுக்கல, நம்மளுக்கு டைரக்டாவே என்னதான் கொடுத்துருக்காங்க, கான்சிக்யூட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கான்சிக்யூட்டிவா இருக்கிறது ஒன்னு ஒன்னாதான் கூடும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்பதான் மேல பார்த்தோம். சரிங்களா, சரி இப்படி ஒரு 3 அடுத்தடுத்த எண்கள் இருக்குதான். சரிங்களா, இது அடுத்தடுத்த எண்கள் தானே, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா இது அடுத்தடுத்த எண்கள் தான். சரிங்களா, இப்படி அடுத்தடுத்த எண்கள் இருக்குதா, இந்த அடுத்த எண்களினுடைய கூடுதல் என்னவாக இருக்குதா, 87 இருக்குதா. சரிங்களா, இப்படி 87 இருந்துச்சுன்னா இந்த 3 எண்கள்ல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆப்ஷன் வழியே போக முடியாது. சரிங்களா, சரி என்ன பண்ணும், இந்த 3 எண்களோட கூடுதல் தான் 81. சரி 87. சரி, அப்ப இந்த 3த்தையும் கூட்டிட்டு 87க்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டுமா. சரி, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. சரிங்களா, இதோட கூடுதல் என்னவாக இருக்குதா, 87 இருக்குதா. சரிங்களா, சரி எக்ஸ் இருக்க டேர்ம் ஃபுல்லா கூட்டுங்க. 1 2 3 எக்ஸ் இருக்கு. அப்ப 3 எக்ஸ் பிளஸ் 3. சரிங்களா, 1 பிளஸ் 2 3 ஈக்குவல் டு 87. சரிங்களா, 3 எக்ஸ் சரி 3x ஈக்குவல் டு 87, அதாவது 87 மட்டும் வச்சுக்கோங்க. பிளஸ் 3 வலது பக்கம் போயில -3 ஆகும். சரிங்களா, சரி எக்ஸ் மட்டும் தான் முதல்ல நம்மளுக்கு தேவை. சரிங்களா, எதுக்காண்டி நான் சொல்றேன், எக்ஸ் மட்டும் தான் முதல்ல நம்மளுக்கு தேவை. சரிங்களா, அதனால எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும். சரிங்களா, 3 மட்டும் வலது பக்கம் கொண்டு போகணும். அப்ப 87ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 84. அந்த 3 வலது பக்கம் போகல டிவைடுக்கு போகும். சரிங்களா, இப்ப கேன்சல் பண்ணிடுவோமா. 4 3 3, இங்க 2 3 6, மிச்சம் 2 இருக்கும். 8 3 24. சரிங்களா, அப்போ கடைசியா எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு 28ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஆனா அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்க கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த 3 எண்கள்ல. சரிங்களா, இந்த 3 எண்கள்ல பெருசு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, முதல் நம்பர் மட்டும் தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட மதிப்பு என்னது நம்மளுக்கு 28. சரிங்களா, அப்போ எக்ஸ் பிளஸ் 1 என்ன, 28 கூட 1 கூட்டணும். சரிங்களா, அப்ப 29 அடுத்த நம்பர். சரி, அப்ப எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ், அதாவது எக்ஸ் கூட 2 கூட்டணும். எக்ஸ் நம்மளுக்கு என்னது 28, அது கூட 2 கூட்டினா 30. சரிங்களா, அப்போ 28 29 30, இதுதான் என்னது அந்த அடுத்தடுத்த எண்கள். அதை கூட்டுனா 87 வருது. இந்த 3ல மிகப்பெரியது எது, 30. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப மேல உள்ள கணக்கை பார்ப்போம். சரிங்களா, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, the sum of square of 3 consecutive natural number is 2030. சரிங்களா, வாட் இஸ் த மிடில் நம்பர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி 3 அடுத்தடுத்த இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 2030 எண்ணில் மைய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, சரி அடுத்தடுத்த எண்கள் இருக்கான். சரிங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ் தான். சரிங்களா, இயல் எண்கள் தான். சரிங்களா, அப்ப அடுத்தடுத்த எண்கள் என்னவாக இருக்கும், எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2, இதுதான் அடுத்தடுத்த எண்களாக இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த 3 அடுத்தடுத்த இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். சரிங்களா, வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயரோட சம் தான் என்னவாக இருக்குதா, 2030 இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணும். சரிங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் plus x plus 2 the whole square equal to 2030. சரிங்களா, நல்லா இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. 3 அடுத்த எண்களின் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலானது. சரிங்களா, வர்க்கங்களின் கூடுதலானது எதுக்கு சமமாக இருக்குது, 2030க்கு சமமாக இருக்குது. இப்ப புரியுதா?
கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சரிங்களா. சரி, அப்ப இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல சால்வ் பண்ணணும் சரிங்களா. டைரக்டா சால்வ் பண்ணணும். இதோட மைய எண் என்ன, மைய எண்ணா x+1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த x+1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதான மைய எண். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிடில் நம்பர் என்னது x+1 தான் சரிங்களா. x+1 நம்மளுக்கு தேவைன்னா முதல்ல x-ஓட மதிப்பே நம்மளுக்கு தேவை சரிங்களா. சரி, x-ஓட மதிப்பு தேவைன்னா முதல்ல நம்ம என்னங்க பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி, x² அப்படியே இருக்கட்டும், x+1 the whole square, a plus b the whole square ஃபார்முலா போட்டோம்னா x² plus 1² plus 2x, இங்க எப்படி இருக்கு x+2 the whole square னு இருக்கு சரிங்களா. a plus b the whole square ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா x² plus 2² என்னது 4 plus 2 into 2 into x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. 2ab சரிங்களா. 2 into 2 into x ன்னு இருக்கும். அப்போ 4x ஆயிரும் ஈக்குவல் டு 2030 சரிங்களா. அப்போ x² plus x² plus x² 3x² சரிங்களா. சரி, 2x plus 4x 6x. சரி, 1 plus 4 எத்தனை 5 ஈக்குவல் டு 2030 சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 5 மட்டும் நான் வலது பக்கம் தூக்கிட்டு போறேன் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 3x² plus 6x 5 மட்டும் வலது பக்கம் போவேல 2030 minus 5 ஆகும் சரிங்களா. சரிதானே. சரி, அப்ப 2030ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 2025 எனக்கு கிடைக்கும் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இதுல இருந்து ஒரு 3ஐயும் ஒரு x-ஐயும் காமனா எடுத்துக்கலாமா. இங்க பாருங்களேன், x into x, x² என்னது x into x இருக்கு சரிங்களா. பிளஸ்க்கு இடது பக்கம் 2x இருக்கு, வலது பக்கம் 1x இருக்கு. அப்ப ஒரு x காமனா எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, பிளஸ்க்கு இடது பக்கம் ஒரு 3 இருக்கு, வலது பக்கம் 3 into 2 6 இருக்கு சரிங்களா. 3 into 2 இருக்கு, அதுல இருந்து ஒரு 3 காமனா எடுத்துக்கலாம். சொல்றது கண்டிப்பா புரிஞ்சிருக்குங்க சரிங்களா. அப்போ ஒரு 3x நான் வெளில எடுத்துக்கிறேன் சரிங்களா. சரிதானே. அப்போ உள்ளுக்கு என்னது இருக்கும், x plus 2 இருக்குமா. சரிதானா, நான் சொல்றது சரிதானா. x into x இருக்கும், 6 3 into 2 இருக்கும். இதுல இருந்து நான் எதெல்லாம் காமனா எடுக்க முடியுமோ அதெல்லாம் காமனா எடுத்திருக்கேன் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டு ஈக்குவல் டு 2025 சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, அந்த 3 மட்டும் நான் என்ன பண்ண போறேன், வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா. சரி, வலது பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும், x plus 2 மட்டும் அப்படியே இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போவே என்ன ஆகும், 2025 டிவைடுக்கு போவோம், டிவைடட் பை 3 சரிங்களா. சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3, இங்க 6 3 18 சரிங்களா. மிச்சம் 22 இருக்கும், 7 3 21, மிச்சம் 1 இருக்கும், 15 இருக்கும், 5 3 15 சரிங்களா. சரி, அப்போ x பாருங்க இடம் இல்லையே. சரி, x plus 2 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 675 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இதை நம்ம எப்படிங்க பிரிச்சு எழுதிக்கலாம், எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னு கேளுங்க. இதை அழிச்சுக்கிட்டுமா, இருபத்தி 5 இன்ட்டு 27 நம்மளுக்கு 675. எப்படி பிரிச்சிருக்கோம்னு பாருங்களேன், x இன்ட்டு x plus 2 பிரிச்சிருக்கோம். x-ஓட மதிப்பு 25, 25 plus 2 27 சரிதானா. இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் சரிங்களாங்க. அப்போ x-ஓட மதிப்பு நம்மளுக்கு 25, x plus 2ஓட மதிப்பு 27. அப்போ 25க்கும் 27க்கும் நடுவாக்குல இருக்கிறது என்னது, x plus 1 ஆன 26. இதுதான் அந்த மிடில் நம்பர். புரிஞ்சிருச்சா, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்போ 675 மட்டும் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. அதாவது x into x plus 2 675 சரிங்களா. அப்போ x ஒரு எண்ணாக இருக்கணும், அந்த x ஓட 2 கூட்டினாதான் நம்மளுக்கு x plus 2. அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிக்கணும் சரிங்களா. இதெல்லாம் நிறைய சால்வ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த மிடில் நம்பர் நம்மளுக்கு என்னது, 26 சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அப்படி இல்ல அப்படின்னா x-ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 25 தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த x plus 1 x plus 2 தானே. அப்போ அதாவது x 25 அப்படின்னா x plus 1 என்னது, 25 plus 1 என்னது 26 சரிங்களா. இந்த மாதிரி கூட வரலாம். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. the sum of 4 consecutive even positive integer is 1284. find the smallest number among சரிங்களா. அதாவது 4 அடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்களின் கூடுதல் 1284 எனில் அவற்றின் மிகச்சிறிய எண் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன சொல்லிட்டாங்க, sum of 4 consecutive even positive integers, 4
அடுத்தடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்களின் கூடுதல் 1284 சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதாவது அடுத்தடுத்த இரட்டை எண்களோட கூடுதல் என்னவாக இருக்குதா 1284 இருக்கான். அடுத்தடுத்த சரிங்களா நான்கு அடுத்தடுத்த இரட்டை எண்களோட கூடுதல் மிகை முழுக்களின் கூடுதல் என்னவாக இருக்குதா, இரட்டைப்படை எண்களோட மிகை முழுக்களின் கூடுதல் என்னவாக இருக்குதா 1284 இருக்குதா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 எண்கள்ல மிகச்சிறிய எண் யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முதல்ல அந்த 4 இரட்டைப்படை எண்களும் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியாது. சரிங்களா, சரி முதல் இரட்டைப்படை என்ன நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா. சரி, இரட்டைப்படை என்னால என்ன ஆகும் 2 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து 4 வரும், 4 இருந்துச்சுன்னா 6 வரும், 6 இருந்துச்சுன்னா 8 வரும். அப்போ 2 2 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இது ஒரு இரட்டைப்படை எண். இத மாதிரி நான் 4 எண்கள் எழுதணும். அப்போ இதுக்கு அடுத்து சரிங்களா, அதாவது இந்த எக்ஸுக்கு அடுத்து உள்ள இரட்டைப்படை எண் என்னவாக இருக்கும், அந்த எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஆகிய அந்த இரட்டைப்படை எண்ல இருந்து 2 கூடி இருக்கும். சரிங்களா, எப்பவுமே 2 2 கூடினதான இரட்டைப்படை எண், ஒரு இரட்டைப்படை எண்ல 2 2 கூடினது அடுத்த எண் இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். சரிங்களா, சரி எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இதுக்கு அடுத்து உள்ள இரட்டைப்படை என்னவாக இருக்கும் எக்ஸ் பிளஸ் 2ல இருந்து இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ராவா கூடி இருக்கும். சரிங்களா, எக்ஸ் பிளஸ் 2 இப்ப கரண்ட்ல இருக்கிறது. இதுக்கு அடுத்தாக்குல உள்ள இரட்டைப்படை எனக்கு தேவைப்படுது. அப்ப அந்த எக்ஸ் பிளஸ் 2ல இருந்து இன்னும் ஒரு 2 கூட்டிட்டேன் அப்படின்னா அதுதான் எக்ஸ் பிளஸ் 2க்கு அடுத்தாப்புல உள்ள இரட்டைப்படை எண். சரிங்களா, அப்போ 2 + 2 எத்தனை 4. அப்ப எக்ஸ் பிளஸ் 4. சரிங்களா, சரி அதே மாதிரிதான் எக்ஸ் பிளஸ் 4க்கு அடுத்து உள்ள இரட்டைப்படை எண் என்ன, அப்போ அந்த எக்ஸ் பிளஸ் 4 கூட 2 கூட்டிக்கணும். சரிங்களா, அப்போ எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 2 எத்தனை எக்ஸ் பிளஸ் 4 + 2 6 ஆயிரும். எக்ஸ் பிளஸ் 6 தான் இதுக்கு அடுத்து உள்ள இரட்டைப்படை எண். சரிங்களா, அப்போ 4 அடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்கள் எனக்கிட்ட இருக்கு. சரிங்களா மிகை முழுக்கள் என்கிட்ட இருக்கு. சரிங்களா, 4 இருக்கு. இந்த 4னுடைய கூடுதல் என்னவாக இருக்குதா, இந்த 4னுடைய கூடுதல் என்னவாக இருக்குதா 1284 இருக்குதா. சரிதானே, சரி அவங்க கொஸ்டினை கொடுத்துருக்கத அப்படியே எழுதிக்கிட்டுமா. சரி, அப்போ அந்த 4 எண்களோட கூடுதல். சரிங்களா, அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 6 இதோட கூடுதல் என்னவாக இருக்குது 1284 இருக்குது. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல நம்ம எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சரிங்களாங்க, சரி முதல்ல எக்ஸ் எத்தனை நம்பர் இருக்கு, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 4 எக்ஸ் இருக்கு. அப்போ 4 எக்ஸ். சரிங்களா, சரி அப்போ 2 + 4 எத்தனை 6, 6 + 6 எத்தனை 12. சரிங்களா, அப்போ 12 = 1284. சரிங்களா, சரி இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை. முதல்ல ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய +12 வலது பக்கம் கொண்டு போய்கிட்டுமா. சரி, அப்போ 4x = 1284 +12 வலது பக்கம் போகல -12 ஆகும். சரிங்களாங்க, சரி இப்போ எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 4 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா, சரி இருக்கட்டுமே. இந்த 1284ல இருந்து நான் 12 கழிச்சு அப்படின்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும் 1272 கிடைக்கும். சரிதானே, சரி அப்போ இந்த 4 வலது பக்கம் போவேல, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும். சரிங்களா, சரி இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோமா. 1 நாளா 4, இங்க 3 நாளா 12, இங்கேயும் 1 நாளா 4, மிச்சம் 3 இருக்கும் 32 இருக்கும், 8 நாளா 32. சரிங்களா, சரி அப்போ கடைசி நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு 318 கிடைச்சிருக்கு. சரிங்களா, நம்மளோட அந்த அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் என்னதுலாம் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. சரிங்களா, நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு 318 கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இதுக்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும் எக்ஸ் கூட 2 கூட்டணும். அப்போ 318 கூட 2 கூட்டினா 320 ஆயிரும். சரிங்களா, அப்போ இந்த 318 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 322 ஆயிரும். 318 கூட 6 கூட்டினேன் அப்படின்னா 324 ஆயிரும். சரிங்களா, அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எனக்கு 18. அப்போ நம்மளுக்கு இங்க மிகச்சிறியது என்னது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ மிகச்சிறியது இந்த 4த்துலயும் சரிங்களா, இந்த 4த்துலயும் மிகச்சிறியது என்னது நம்மளுக்கு 318. அதாவது அவங்க மறைமுகமா வேற ஒண்ணுமே கேட்கல, எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிங்கிறத மிகச்சிறிய என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. sum of 3 consecutive integer is 45. சரிங்களா,
ஃபைண்ட் த இன்டீஜர்னு கேட்டிருக்காங்க. எப்பவும் போலதானே சரிங்களா. அதாவது அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் அதாவது முழுக்களின் கூடுதல் 45 எண்ணில் அந்த முழுக்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழுக்களின் கூடுதல் 45 கொடுத்துட்டாங்க. எனில் அந்த 3 எண்கள் சரிங்களா, அந்த முழுக்கள் என்ன சரிங்களா, அந்த 3 முழுக்களும் என்ன சரிங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அவங்க கொஸ்டின்ல சரிங்களா ஆப்ஷன்ல என்ன செஞ்சிருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இந்த இந்த 3த்தையும் கூட்டி பார்க்கணும் சரிங்களா. ஆப்ஷன் ஏல 3 நம்பர் இருக்கா, அந்த 3 நம்பரையும் கூட்டி பார்க்கணும். ஆப்ஷன் பில இருக்க 3 நம்பரையும் கூட்டி பார்க்கணும். ஆப்ஷன் சில 3 நம்பரையும் கூட்டி பார்க்கணும். ஆப்ஷன் டில இருக்க 3 நம்பரையும் கூட்டி பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி சரிங்களா. அந்த ஒரு எண் எது மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் கேட்டாதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர இந்த மாதிரி அந்த முழுக்கள் 3 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சம்லயும் பார்த்தோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம்ல 2 எண்ணை பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2 எண்ணையும் கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன் வழியாவே போயிட்டோம் சரிங்களா. இங்கேயும் ஏதோ ஒரு 3 எண்ணை பெருக்கணுமா, அந்த 3 எண்களை பெருக்குனா 45 வருமா சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆப்ஷன் வழியா போறது ரொம்ப பெட்டரா இருக்கும் சரிங்களா. சரி, அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதை அந்த 4 ஆப்ஷனையும் கூட்டி பாருங்க சரிங்களா. கூட்டி பார்த்துட்டு என்ன வருது 45 வருது, ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஓகே தானே. சரி, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த 15 16 17 இருக்கா, இதுல முதல்ல சரிங்களா இதை மட்டும் முதல்ல கூட்டி பாருங்க சரிங்களா. இதை மட்டும் கூட்டுங்க. 7 6 இப்படிதானே கூட்டுவோம். 15 16 17 இப்படிதானே கூட்டுவோம். முதல் உள்ளதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த 5 6 7 மட்டும் முதல்ல செக் பண்ணுங்க சரிங்களா. இப்போ 5 + 6 எத்தனை, 5 + 6 எத்தனை 11 சரிங்களா. சரி, 11 + 7 எத்தனை 18 சரிங்களா. முதல்ல எங்கிட்ட 8 வந்துருச்சு சரிங்களா. அப்ப 45 தான் நம்மளுக்கு வரணும். கடைசியா நம்மளுக்கு 5 தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ இருக்கவே முடியாது சரிங்களா. அப்போ இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த எண்களை மட்டும் முதல்ல எண்ணி பாருங்க சரிங்களாங்க. சரி, 5 + 6 எத்தனை, நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. 5 + 6 எத்தனை 11, 11 + 4 எத்தனை 15 சரிங்களா. அப்போ கடைசி 15 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் இருக்கலாம். ஃபுல்லத்தையும் கூட்டி பார்த்துக்கும் சரிங்களா. கூட்டி பார்ப்போமா. 14 15 16 சரிங்களா. இதை கூட்டினா 15 மிச்சம் 1. அப்போ 1 2 3 4 4 1 இருக்கு. அப்ப 45. ஆப்ஷன் பில தான், அதாவது 3 எண்களையும் கூட்டல் 45 வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடையா இருக்கும் சரிங்களா. ஃபுல்லத்தையும் உட்காந்துலாம் கூட்டி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது சரிங்களாங்க. சரி, ஆப்ஷன் வழியெல்லாம் போக வேண்டாம், நான் டைரக்டா தான் சால்வ் பண்ணுவேன் சரிங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும், எப்பவும் போகலாம் சரிங்களா. 3 அடுத்தடுத்த முழுக்கள் எடுக்கணும். ஒரு முழு எக்ஸ், அதுக்கு அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1, அதுக்கு அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2ன்னு சொல்லிட்டு இப்படி 3 எண்ணத்தை எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. சரி, இது 3த்தையும் கூட்டணும். எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 45 வரணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 3x ஆயிரும். 1 + 2 3 ஆயிரும் ஈக்குவல் டு 45. சரி, இந்த 3 வலது பக்கம் கொண்டு போய் என்ன ஆகும், 45 - 3 ஆகும். 45 - 3 எத்தனை 42 சரிங்களா. சரி, அப்ப 42 போட்டுக்கிட்டுமா. இப்போ என்ன பண்ணும், அந்த 3 மட்டும் வலது பக்கம் கொண்டு போகணும். எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் இருக்கணும் சரிங்களா. x = 42/3 சரிங்களா. ஒரு 3 3, இங்கே ஒரு 3 3 மிச்சம் சாரிங்க ஒரு 3 3 மிச்சம் 1 இருக்கும், 12 இருக்கும். 4 3 12. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு 14 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ ஒரு மதிப்பு நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு 14 தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் பிளஸ் 1 என்னது 14 + 1 15, எக்ஸ் பிளஸ் 2 14 + 2 எத்தனை 16. அப்போ 14 15 16. இந்த அடுத்தடுத்த எண்களை கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 45 கிடைக்கும்ங்கிறத 2 வழியாகவும் போய்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஈஸியா இருக்கோ உங்களுக்கு தான் தெரியும். எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எனக்கு கரெக்டா கொண்டு வரணும்ப்பா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.